அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா வராகியம்மன் கோயில். ஆமாங்க, பெரியநாயக்கம்பாளையத்தில் இருந்து கோவனூர் போகிற வழியில் நாயக்கம்பாளையத்துலேருந்து ரைட் சைடு கட்டான யுனைடெட் காலேஜ் பக்கத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வராகியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். நீங்கள் கோயம்புத்தூர், அன்னூர், திருப்பூர், ஈரோடு சரௌண்டிங்கில் இந்த ரவுண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த கோயிலை பாருங்கள். ரொம்ப அருமையான கோயிலுங்க. கண்டிப்பாக எல்லோரும் போக வேண்டிய இடம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் அமைஞ்சிருப்பாங்க. லெஃப்ட் சைடில் சனி பகவான் இருப்பாருங்க. நேராக பார்த்தீங்கன்னா வராகியம்மன் தான் இருப்பாங்க. கட்டட வேலை நடந்துகிட்ருக்குதுங்க. அம்மன் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க. பாருங்கள். வாங்க, அடுத்தது அம்மன் சன்னதியை போய் பார்க்கலாம். ரொம்ப சைலண்டாக, அமைதியாக, ரிலாக்ஸாக இங்கே வந்தாவே ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். நான் மாதத்துக்கு ஒரு டைம் நான் இந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுட்டு இங்கே சந்தன காசுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. தனம் தானியம் பெருகட்டும் இந்த மாதிரி சொல்லி நம்ம கையில் காசு கொடுப்பாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் இந்த கோயிலில் பண்ணுறாங்க. ₹1 காயினில் சந்தனம் வச்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே இந்த அம்மனை பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும். மாதத்துக்கு ஒரு டைம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே வராது. பாசிட்டிவாகவே நம்மளோட லைஃப்பில் நம்ம போயிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்து இங்கே எல்லாருமே எனி டைம் எந்த டைம் வந்தாலுமே இந்த கோயில் ஓப்பனில் தான் இருக்கும். 12 மணிக்கு பூஜை நடக்கும். அந்த பூஜை முடிஞ்ச உடனே அன்னதானம்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க இந்த கோயிலில். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த கோயில் போகும்போது. ரிலாக்ஸாக போயிட்டு ரிலாக்ஸாக வரலாம் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மனுங்க. இந்த கோயிலில் இருக்கிற எல்லா சன்னதியுமே இதே மாதிரி தாங்க இருக்கும். துர்க்கை அம்மன், பத்திரகாளி அம்மன், அப்புறம் ஐயப்பன் சன்னதி எல்லாமே உள்ளே இருக்கிறாங்க. நாங்கள் போகிறப்போ அந்த துர்க்கை அம்மனுக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்தது. என்ன பண்ணணும்? என்ன சொல்லியிருக்கேன் தெரியல. தனம் பெருகட்டும். நம்ம வீட்டில் தானியம் பெருகிறதுக்காக கொடுக்கறது. சரி, மேலே அபிஷேகம் பண்ணி ஊற்றுனது சந்தனம். சரிங்களா? நன்றி. நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சுருந்தோம்னா தானியம் பெருகும். தேங்க்ஸ்க்கா. விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு மன நிறைவோடு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த கோயிலுக்கு வந்தால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸை இந்த கோயிலே விட்டுட்டு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் எனக்கு. அதனால் மாதம் இந்த கோயிலுக்கு போய் நினைக்கிற நேரம் இந்த மனசில் நினச்சிட்டேன்னா இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துடுவேங்க. எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதனால் நான் மாதம் இந்த கோயிலுக்கு பஞ்சமி, நவமி மனசுக்கு என்றைக்கு தோணுதோ இல்லை அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தோணுனா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா நீங்களும் போய் மனநிறைவோடு அம்மனை கும்பிட்டுட்டு வாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். மனசார கும்பிட்டா நினச்சதை தருவா. அந்த எண்ணத்தோடு தான் நானும் ஒவ்வொரு நாளும் வராகி அம்மனை தேடி போயிட்டு வர்றேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு போய் இந்த அம்மனை தரிசிச்சுட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அவங்களே தீர்த்து வைப்பாங்க. வாங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து கோயிலுக்களை பற்றின வீடியோஸ் போடுறேன். நன்றி, வணக்கம்.
चन्द्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं कुङ्कुमं लेपनामणिकचुम्बिकस्तूरिकां समन्दहस्तेक्षणां ससरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनी अरुणमाल्यभूषोज्ज्वलां जपाकुसुमभासुरां कवितौ स्मरेदम्बिकाम् ॐ